புள்ள. மணி எத்தனையாச்சு வாரு? அவன் நல்ல நாளே எந்திரிக்க மாட்டான். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சும்மா கூப்பிட்டாலாம் வர மாட்டாங்க. பிள்ளை தரணும்ல. அது வேறயா? டேய் டேய் நிச்சயனா இது வீடா வேற ஆகுமாடா? என்னடி புள்ள அடிச்சு வச்சிருக்க? புருஷனை சொல்லி வைமா. சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காரு. உன் மூஞ்சிக்காதான் பாக்குறேன், எல்லாம் அவ்வளவுதான் பாத்துக்க. விட்றா விட்றா பாத்துக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஊர்ல இருந்து உங்க தாத்தா வராரு. தாத்தா வராராமா? ஆமாண்டா, அவர்கிட்ட சொல்லிக்கலாம் விடு. கட்டதும் சரியில்ல, பெத்ததும் சரியில்ல, அதை பார்க்க வந்த பெருசும் சரியில்லை. இதெல்லாம் குடும்பமா? மாமா எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள நல்லா இருக்கு மாப்பிள்ள. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. மாப்பிள்ள நீங்க சரியில்லை மாப்பிள்ள, சரியே இல்லை. என்னங்க மாமா எப்ப பார்த்தாலும் பேரனை திட்டிக்கிட்டே இருக்கியாமா நீங்க? நீங்க வேற மாமா. உங்க பேரங்கிட்ட 100க்கு 90 அடி 100க்கு 90 அடின்னு சொன்னேன். அவன் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அப்படி என்னதே பண்ண? என் பாக்கெட்ல இருந்த 100 ரூபாயில இருந்து 90 ரூபாய் எட்டு போயிட்டியா மாமா. மாப்பிள்ள சின்ன பையன் தானே. அது மட்டுமா? அது சின்ன வயசுல செஞ்ச சேட்டையெல்லாம் சொன்னேன்னா ஒரு நாள் பத்தாது மாமா. அப்படி என்னதே பண்ணாவே? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். மார்னிங் மிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? தெரியாது மிஸ். தமிழ் பார்க்க போறோம். ஓகே மிஸ். தமிழ் யாருக்கா தமிழ்ல முதல்ல என்னன்னு தெரியுமா? மிஸ் மிஸ் எனக்கு தெரியும் மிஸ். சொல்லுடா. உனக்கு தெரியுமாடா? உனக்கு எனக்கும் தெரியாது, பார்த்துக்கலாம். தா மீ இல் மிஸ் மிஸ் தாமிஸ் தாய்லாடா தாமிஸ் தாய்லாடா. ஐயோ தாதா மிஸ். ஐயோ போய் உட்காரு. டேய் இந்த மிஸ்ஸுக்கு ஒண்ணுமே தெரியடா. இப்ப பாரு ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. மிஸ் மிஸ் இது என்னன்னு தெரியுமா மிஸ்? என்னடா மிஸ் இப்போ தெரியலடா. மணப்பெண் மிஸ். இப்போ தெரியலடா. திருமண பெண் மிஸ். மிஸ் மிஸ் ஒரு டவுட் மிஸ். சொல்லுடா. எப்படி மிஸ் மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிறது? மேக்ஸ்ல ஸ்டெப்புக்கு தான் மார்க் உண்டு, அதனால நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு பழகு. மிஸ் இந்த ஸ்டெப்புக்கு எவ்வளவு மிஸ் மார்க்? மிஸ் இந்த ஸ்டெப்புக்கு இப்ப பாருங்க. மிஸ் இந்த ஸ்டெப்புக்கு எவ்வளவு மிஸ் மார்க்? ஐயோ எல்லாம் தலை எழுத்துடா. நீங்களா எங்க தான் உருப்பட போறீங்களோ? டேய் புடி மூட்டை இங்க வாடா. ஐயா ஐயா ஊருக்கு போறேன். சரிங்க ஐயா. வீட்டை பாத்துக்க. சரி சரி. தோட்டத்தை பாத்துக்க. சரி. ஆடு மாடுல பத்திரமா பாத்துக்கடா. சரிங்க ஐயா. முக்கியமா நாளைக்கு என் நண்பன் கண்ணாயிரம் வருவியான். சரிங்க ஐயா. அவனுக்கு ஸ்பெஷலா ஒரு அரை உடுத்த உட்கார வை. சரிங்க ஐயா. Twinkle twinkle little star, how I wonder what you are going there. Hi mummy. Hi. This is our sister. Hip hip. You respect, take respect. This is our sister. Hip hip. கண்ட சுவாமி வீடு நல்ல பெரிய வீடு. ஐயா ஐயா வெளியே போயிருக்காரு. நீங்க
ஆண்டா கண்ணாயிரம். ஓ நீங்க தான் கண்ணாயிரமா? உங்களை பத்தி ஐயா நிறைய சொல்லியிருக்காரு. ஓகே. ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ நோ, so tired. I'm tired crash. நீங்க உட்காருங்க ஐயா. ஐயா என்ன சொன்னாரு? ஐயா உங்களுக்கு சின்ன அறையா வேணுமா இல்ல பெரிய அறையா வேணுமா? பேக்காரை. ஆடாரே. என்னடா கண்ணாயிரம் எப்படி இருக்க? என்னடா ஆச்சு? கண்ணஞ்சாந்தருக்கு பேசவும் மாட்ற. அடிச்சாடா காலம் போச்சு. அடிச்சானா? டேய் புடிமுட்ட. ஐயா என்னடா பண்ணி வச்சிருக்க அவன? ஐயா நீங்க தானே சொன்னீங்க ஸ்பெஷலா ஒரு பெரிய அறை தர சொல்லி, அதான் கொடுத்தேன். ஐயோ அறைனா அந்த அறை இல்லடா, ரூம்டா. சரிங்க ஐயா. என்னைக்குமே 4 பேருக்கு கருணை காட்டணும்டா. கருணை தானேங்க ஐயா, இந்த காட்டிடுவோம். இப்ப பாருங்க கருணைய. அம்மா இங்க பாருங்க கருணை. பாருங்க கருணை. கேமராமேன் என்ன பாருங்க கருணை. டேய் என்னடா பண்ணிருக்க? ஐயா நீங்க தானே சொன்னீங்க 4 பேத்துக்கு கருணை காமிக்கணும்னு. டேய் நான் கருணை காமிக்க சொன்னா நீ கருணை கலக காமிச்சிட்டு இருக்கடா. சரிங்க ஐயா. போடா. சரி விடுறா என்னாயிரம், தெரியாம பண்ணிட்டியா? ஓகே. பாருங்க மக்களே, இப்ப இங்க ஒரு போட்டி நடக்க போகுது. அதாவது எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவரு பார்க்காத பழத்தை யார் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசு கிடைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், அவரு பார்த்த பழத்தை கொண்டு வரவங்களுக்கு அந்த பழத்தை அவங்க வாயிலே வச்சு இடிச்சு தாட்டி விட்டுருவோம். இப்ப போட்டி ஆரம்பிக்க போகுது. தலைங்க பொறுமையா வாங்க, ஒவ்வொருத்தவங்களா வாங்க, எல்லாத்துக்கும் பரிசு இருக்கு. ஐயா என்னடா அது? கொய்யா. கொய்யா பழம். நானா ஏண்டா பார்க்காத பழத்தை கொண்டு வர சொன்னா பார்த்த பழத்தை கொண்டு வந்து ஏன்டா உயிரை வாங்குறீங்க? இங்க வர. ஐயா குடு. ஏன்டா அடி வாங்கி சாகுற? அடுத்து யார் வரது? என்னடா அது? பழம். என்ன பழம்? சொல்ல மாட்டேனே, நான் சொல்ல மாட்டேனே. சொல்றா. அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம். ஏண்டா உனக்கு வேற டைலாக் எழுதி கொடுக்கலையாடா? எப்ப பார்த்தாலும் நோ நோண்டே கிடைக்கிற. அண்ணாச்சி பழம். ஆமாங்கய்யா. இதுக்கு நான் பரிசு கொடுக்கணும் உனக்கு. ஆமாங்கய்யா. சரி கொடுத்துருவோம். ஏன் பெரிய பரிசு தானே? பெரிய பரிசு கொடுத்துருவோமா? கொடுத்துருங்க. பெரிய பரிசு. பெரிய பரிசு. ஐயோ ஐயோ. ஏண்டா வாய் இழுந்துருச்சு, ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, அப்ப எப்படா சிரிக்கிற? நானாவது அண்ணாச்சி பழம் கொண்டு வந்தா வாய் கிழிஞ்சு, பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் கொண்டு வந்திருக்கான், அவனுக்கு என்னென்ன வாய் கிளிய போதும். பலாப்பழமா? புறா அந்த பலாப்பழத்தை. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். என்ன படைச்ச கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்தணும். இன்னைக்கு எவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர போறானோ, என்னென்ன செய்ய காத்திருக்கானோ தெரியல. வாப்பா உட்காரு. என்னப்பா பிரச்சனை? பல்வலி டாக்டர். பல்வலியா? என்னப்பா உன் பல்லு ரொம்ப நீல கலர்ல இருக்கு. ஐயோ டாக்டர், தயவு செய்து கண்ணாடி போட்டு பாருங்க, நான் போட்டிருக்கிறது மாஸ்க். அப்படியாப்பா? ஆகட்டுங்க. உங்க முன்பல் ரொம்ப மோசமா இருக்கு. உங்க கடவாப்பல் கண்டபடி இருக்கு. உங்க வாய் ரொம்ப வாசமா இருக்கு. ஐயோ டாக்டர், இதுக்கு ஏதாவது வலி இருக்கா? வலிதானே, வரும்போது முன்வாசலியா வந்த, போகும்போது பின்வாசலியா போயிரு. ஐயோ டாக்டர், நான் கேட்கறதுக்கு பல்வலி. பல்வலிக்கா? ஆமா எந்திரிச்சு
இந்தா இது இருக்க மருந்து அப்படியே சாப்பிடு. டேய் 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 அப்படியே சாப்பிட சொல்ல, அதுக்கு மருந்தை வாங்கி சாப்பிடுறா. உயிரை வாங்குறதுக்குனே வர்றானுங்க. நெக்ஸ்ட் உட்காரு. கண்ணை காட்டுங்க, வாயை காட்டுங்க, கை தூக்குங்க. மெதுவா மெதுவா அந்த கை தூக்குங்க, மெதுவா தூக்குங்க. காலை தூக்குங்க, சூப்பர். அந்த காலை தூக்குங்க, சூப்பர். எந்திரிங்க, திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க நல்லா இருக்கீங்க. ஏமா என் பையனுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தம்மா, வெளியில் இருக்கான் பிடிச்சி உள்ள தள்ளி விட்டான்னு உள்ள வந்தா நீ என்ன நான் கையை தூக்கு காலை தூக்கு நாட்ட சொல்ற. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? பரவாயில்ல போப்பா. நெக்ஸ்ட் உங்க நுரையீரல் நொந்து போயிருச்சு, உங்க கிட்னி சட்னி ஆயிருச்சு, உங்க உணவு குளிர் காணாம போயிருச்சு. சாரிப்பா, இன்னும் நீங்க 2 மாசமா 3 மாசமா தான் உயிரோட இருப்பீங்க. சரி பாப்பா. ஐயோ டாக்டர், இவனுக்கு காது கேட்காது டாக்டர். இது வேறயா? இவன் தானே கண்ணுசாமி? இல்ல டாக்டர், என் பொண்ணுச்சாமி. சோ பேரை வேற மாத்திட்டானா? சரி பாப்பா, சரி பாப்பா. டேய் போடா. பைத்தியக்கார எழுக்குறான். என்னம்மா எது யோசிச்சுக்கிட்டே இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னதுமா? அவரும் இறந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், இவனும் ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் ஊதாரித்தனமா ஊர் சுற்றிட்டே திரிறான். என்னப்பா பண்ணுறது? விடுமா, அப்பா இருக்கேன். அவனுக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். அதை முதல்ல செய்யுங்கப்பா. சரிம்மா. என்னங்க என்னங்க டேய், ஆன்றோரும் சான்றோரும் கூடியிருக்கும் இந்த சபையில் கட்டிய கணவனை பெயர் சொல்லி அழைப்பது ஒரு உத்தமிக்கு அழகா? ஐயோ, அது போன வருஷ டைலாக். ஐயா வேற வாக்குறாரு. சாரிங்கய்யா, டைலாக மாத்திட்டேன். இப்படி கட்டின புருஷனை மரியாதையெல்லாம் கூப்பிடலாமா? இப்பெல்லாம் இதாங்க ட்ரெண்டு. முதல்ல புருஷனத்தை கொண்டாடி கேட்டு போலங்க, அப்பதான் நாடு முன்னேறும். சரி சொல்லுங்க. பரவாயில்லம்மா, நீயே சொல்லு. அந்த பயம் இருக்கட்டும். இந்த வீட்ல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லனா உங்க அம்மா இருக்கணும். யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னலதா, என்னாச்சு? உனக்கும் அந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன போய் காலங்காத்தால 7 மணிக்கு எந்திரிக்க சொல்லுது உங்க அம்மா. என்னது? இன்னே போய் காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்லுது அந்த கிழவி? நீதான் காலையில சூரிய உதயத்தையே பார்த்தது இல்லையேம்மா? இது கூட பரவாயில்ல, என்ன போய் 10 பாத்திரம் தேய்க்க சொல்லுது அந்த கிழவி. என்னது? உன்னைய போய் 10 பாத்திரம் தேய்க்க சொல்லுது அந்த கிழவி? நீதான் 8 பாத்திரமே தேய்க்க மாட்டியேம்மா? இத கூட விடுங்க, நான் போட்ட ட்ரெஸ் நானே துவைக்கணுமா? என்னது? நீ போட்ட ட்ரெஸ் உன்னையே துவைக்க சொல்லுது அந்த கிழவி? இது சரியில்லையேம்மா? நேத்து அந்த கிழவி என்ன பண்ணுச்சு தெரியுமா? டேய் சந்துரு, இங்க வாடா. இங்க பாருங்க, என் பையன் வர வர இழைச்சிக்கிட்டே போறானேன்னு முட்டை சோறு கொடுக்க சொன்னேன். உங்க அம்மா செவுத்துல முட்டி முட்டி சோறு கொடுத்து வச்சிருக்கேன் என் பையனுக்கு. பாருங்க, என் பையனுக்கு நெத்தி தக்காளி மாதிரி வீங்கி இருக்கு. இதுக்கு மேல இந்த வீட்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் தானே, பரவாயில்லம்மா, ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போ. இது ஒன்றும் குறைச்சல் இல்ல.
இங்க வாமா, எனக்கு லேட் ஆச்சுமா, டக்குன்னு வாமா. மகேஷ், என்ன எங்கப்பா கூட்டிட்டு போற? உன்னை நான் ஹோம்ல சேர்த்து விடலான் இருக்கேன். ஹோம்லயா? ஆமா, அங்க உனக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கும். அங்க உன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அங்க நீ சந்தோஷமா இருக்கலாம். மகேஷ், எனக்கு இங்க என் பேர குழந்தை கூட இருக்கிறதாண்டா சந்தோஷம். உங்க அப்பா உன்னை விட்டு போகும்போது உனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் சொன்னா புரியாதுப்பா. எல்லா கஷ்டமும் தீர்ந்து ஏதோ இப்பதான் பேர குழந்தைங்களோட கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். இந்த கடைசி காலத்தையாவது உங்களுடைய கழிச்சு போறனே. உங்ககிட்ட இந்த விளக்கம் எல்லாம் கேட்கல. கிளம்புனா கிளம்புமா, உயிரை வாங்காம. அப்பாடா, இந்த கிளவிய வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வீடு வீடு மாதிரி இருக்கு. என்னங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி லதா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். டாக்டர், லதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? வாங்க, நீங்க தான் லதாவோட வீட்டுக்காரரா? ஆமா டாக்டர். அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆக்சிடென்ட்ல அவங்க கண் பார்வை போயிருச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்களுக்கு கண் பார்வை வர வாய்ப்பே இல்ல. ஐயோ டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரு வழி இருக்கு. இறந்தவங்க யாரோட கண்ணையாவது அவங்களுக்கு உடனே கொடுத்தா அவங்களுக்கு கண் பார்வை வர வாய்ப்பு இருக்கு. நாங்க ஐ பேங்க்ல சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்க சைடுல ட்ரை பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஹலோ, நானே இங்க கடுப்புல இருக்கேன். இந்த கிளவி வேற பேரனை பார்க்கணும் பேசணும்னு உயிரை வாங்குது. நம்ம கை கழுவி விட்டாலும் இந்த கிளவி நம்மளை விடாது போல. மகேஷ், யூ ஆர் சோ லக்கி. உங்க வைஃப்க்கு கண் கிடைச்சிருச்சு. இப்பவே ஆபரேஷன் பண்ணிரலாம். நீங்க நர்ஸ் கிட்ட மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. ஓகே டாக்டர். மகேஷ், உங்க வைஃப்க்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 7 நாள் கழிச்சு அவங்க கண்ணுல இருக்க கட்டை அவுத்தரலாம். இன்னும் 2 மணி நேரம் அவங்க மயக்கத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்கள பார்க்கலாம். ஓகே டாக்டர். லதா, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உன்னோட கண்ணு திரும்பி கிடச்சிடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. நாம அத்தையை தனியா தவிக்க விட்ட பாவமோ என்னமோ இப்பெல்லாம் நடந்துருச்சு. நீங்க அத்தையை திரும்ப இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம கூடவே வச்சுக்கலாம். நான் கட்டை பிரிச்ச உடனே பாக்குற முதல் முகம் அத்தையோட முகமா தான் இருக்கணும். சரி லதா, நான் உடனே அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ மேடம், நான் மரகதோட மகன் பேசுறேன். கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே? படிச்சவங்க தானே நீங்க. காலையில அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கடைசியா அவங்க மகனையும் பேரனையும் தான் பார்க்க ஆசைப்பட்டாங்க. உங்களுக்கு கால் பண்ணோம், ஆனா நீங்க எடுக்கல. கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. அவங்க மரணத்தோட போராடி உயிரை விட்டாங்க. ஐயோ அம்மா, அம்மா விட்டு போயிட்டியே அம்மா. நீ எங்க அம்மா? ஏமா அப்படி பண்ண விட்டா? ஏமா என்ன விட்டு போன? அம்மா என்னமா தேடி பார்த்தேனே
ஆசையை கூட நிறைவேற்ற முடியும். நீங்களாம் மனுஷங்களா? அப்படி ஒரு விஷயம், எங்க ஹோம்ல யாராச்சும் இறந்துட்டா அவங்க கண்ணை தானம் கொடுக்குறது எங்க பழக்கம். உங்களுக்கு கால் பண்ணோம், ஆனா நீங்க எடுக்கல. அதனால நாங்களே முடிவு பண்ணி அவங்க கண்ணை தானம் கொடுத்துட்டோம். உங்க அம்மா உயிரோடு இருக்கும் போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க. அவங்க கண் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடிக்கு வச்சிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அவங்க கண்ணையாவது போய் பாருங்க, அவங்க ஆத்மா நிம்மதியா இருக்கும். மகாவிற்கு கண் தானம் செய்தது மரகதமா? அம்மா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒரு வீட்டிலும் இருக்குதன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools,